வணக்கம் மக்களே, இது உங்களோட என்னடா பாட்காஸ்ட். நான் உங்களோட ஹோஸ்ட் தேவ் அபிஷேக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ரேட் ரேஸ். அதாவது யூடியூப்பில் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிமை பார்த்துருக்கலாம். இந்த யூடியூப்பில் இந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்தவர் வந்து ஸ்டீவ் கட்ஸ், அதாவது ஒரு திறமையான டேரக்டர்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் எந்த ஆடியோவும் இருக்காது, எந்த மனுஷனும் இருக்க மாட்டாங்க. வெறும் ரேட், அதாவது ஒரு ரேஸில் ஓடுற நிறைய ரேட்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுடைய ஃப்யூச்சர் வாழ்க்கை அப்படி கூட சொல்லலாம், இல்லை ஃப்யூச்சரை முன்னாடியே கணிச்சார் அப்படின்னு சொல்லலாம். 15 மில்லியன் வியூஸ் கிட்ட வாங்கியிருக்கு இந்த வீடியோ. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். நான் இன்றைக்கி அதை பற்றி டாபிக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன். சரி கைஸ், ஃபஸ்ட்டு தி ரேட் ரேஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எல்லோரும் டெய்லி ஓடுறோம். டெய்லி நம்மளுடைய வேலைக்காக ஓடுறோம், நம்மளுடைய படிப்புக்காக ஓடுறோம், நம்ம குடும்பத்துக்காக ஓடுறோம், நமக்காக ஓடுறோம். ஏன் அடுத்த ரேஸில் நம்ம அடுத்தவங்க ஜெயிக்கிறவங்க ரேஸில் ஓடுறோம், நம்ம ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற ரேஸில் ஓடுறோம். இல்லை நம்ம வீட்டில் சும்மாவே இருந்தாலும் வாழ்க்கைங்க ஒரு ரேஸில் நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம் டெய்லி. சரி, அதில் என்னடா இப்போ அதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேட் ரேஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான், ஒரு சில பேர் தவிர. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேட் ரேஸ் வந்து நம்ம மனுஷங்க ரேஸ் போகும்போது அடுத்த மனுஷங்களை தாண்டி போகணும் தான் இது பண்ணுவோமே தவிர, அடுத்த மனுஷங்களை தள்ளி விடவோ இல்லை அடுத்த மனுஷங்க கீழே வந்து தான் அவங்க மேலே ஏறி போகவோ நினைக்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா, அவன் கீழே விழுந்தாலும் அவன் மேலே மிதிச்சு போனால் தான் உனக்கு பாதை அப்படின்னா அந்த மேலே மிதிச்சு போகிறதா எல்லாமே யோசிக்கிறாங்க. இதுதான் அந்த ரேட் ரேஸ். அதாவது நமக்கு அந்த 6வது பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு எது நல்லது, எது கெட்டது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவு நமக்கு கொடுக்குது. ஆனால் இது காலப்போக்கில் சுருங்கிக்கிட்டே வருது. நம்மளும் அனிமல்ஸாக மாறிக்கிட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுதான் அந்த ஷார்ட் ஃபிலிம் நமக்கு சொல்லுது. அதாவது ரேட் ரேஸ் இதில் இன்னொரு கண்ணோட்டத்தில் சொல்லணும்னா, ஒரு டிசைன் பண்ண ஒரு மேட்ரிக்ஸ். யாரோ ஒரு ஆள் நமக்கு பண்ணணும் அப்படின்னு டிசைன் பண்ண மேட்ரிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம வேலைக்கு போகிறோம், நமக்கு மேலே உள்ளவங்க, அதாவது நம்மளுடைய மேனேஜர்ஸ், கம்பெனியோட ஓனர்ஸ் நமக்கு டிசைன் பண்ணிடுற வேலையை மட்டும்தான் நமக்கு பண்ணணும். நம்ம மனசுக்கு தகுந்ததை பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடம் அது கிடையாது. ஸோ அவங்க டிசைன் பண்ண மேட்ரிக்ஸில் நம்ம போயிட்டுருவோம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காலேஜ், ஸ்கூல்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் அவங்க டிசைன் பண்ண ஒரு மேட்ரிக்ஸ். அதனால் நம்ம படித்தாகணும், இப்படி தான் ஸ்கூலில் இருந்தாகணும், இப்படி தான் யூனிஃபார்ம் போட்டாகணும், இப்படி தான் நடந்தாகணும், இப்படி தான் டிசிப்ளினாக இருந்தாகணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும். எல்லாமே ஒரு டிசைன் பண்ணப்பட்ட வாழ்க்கை. சரி, அதை விடுங்க. நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வேணால் நினைக்கலாம், இன்றைக்கி நான் பூரி சாப்பிட போகிறேன், இன்றைக்கி நான் தோசை சாப்பிட போகிறேன் அப்படின்னு. ஆனால் இல்லை, எல்லா நாளும் அதை அமைதியாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய டிசைன்ஸ். இப்போ கடைக்கு போய் நம்ம தோசை கேட்குறோம், நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஐடியாவோட போகிறோம், நீங்கள் தோசை சாப்பிட்றேன்ட்டு. பார்த்தா தோசை இல்லை, பூரி தான் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பூரி வாங்கி வச்சோம். அப்போ நம்ம அவங்களோட டிசைனுக்குள்ளே நம்ம போகிறோம். நான் இது பற்றி இப்போ அவங்களுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும் அப்படிங்கிறாரு. இதை பற்றி இந்த பூரி தோசை சொன்னேன். இந்த உண்மையான இந்த வாழ்க்கையில் இந்த ரேட் ரேஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பாதிக்குது அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப், ஃபேமிலியாக ரொம்ப பாதிக்குது. எப்படிடா சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா, இது காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இது சூட் ஆகும். நீங்கள் எல்லாமே நம்ம லைஃப்பில் காலேஜ் லைஃப் ஹாஸ்டலில் வாழ்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இது சூட் ஆகும். அதாவது நம்ம இருந்த வீட்டை விட்டுட்டு நம்மளுடைய ஃபேமிலியை தாண்டி, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு இடத்துக்கு, யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம இருக்கிறோம். அந்த இடம் நமக்கு பிடிக்கல, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் நம்ம ஏன் அப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு? பிகாஸ் சம்படி டிசைன் எ லைஃப் ஃபார் அஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க கடவுளோட திட்டம் அதான்டா, கடவுளும் நாங்கள் 4 வருஷமோ 5 வருஷம் 3 வருஷமோ படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீ படிக்கிறேன். ஆனால் நம்ம சந்தோஷம் வீட்டில் இருக்கிறது தானே. ஹாஸ்டலில் வர 90% ஹாஸ்டலில் வாழ்கிற 90% பீப்புள்ஸ் அவங்க லீவுக்கு வீட்டுக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்களே தவிர ஹாஸ்டலில் இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. இது யூனிவர்சல் ட்ரூத். ஏன் ஹாஸ்டலில் ஜாலியாக தானே இருக்கிறாங்க, ஹாஸ்டல்லே இருக்கீங்க. இல்லை, வெளியூர் போய் வேலை பார்க்குறாங்க தெரியுமா, அவங்க கோடியாக சம்பாதிச்சாலும், ஏன் வெளியூர் போய் கோடியாக சம்பாதிக்கிறவங்க கிட்ட சம்பாதிக்கிறவங்க பற்றி இந்த பேச்சு கிடையாது. வெளியூரில் போய் அவங்களோட குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அந்த தீபாவளி பண்டிகை, இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள், ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஊருக்கு தானே வரணும்னு தோணுது. இப்போ நம்மளோட ஹாப்பினஸ்ஸையும் நம்ம ஃபேமிலியை தள்ளி தானே வைக்குது. நீங்கள் சொல்லலாம், அது எப்படி தள்ளி இருந்தால் ஃபேமிலியோட பாசம் மாறிடுமா, அம்மாவோட பாசம் மாறிடுமா, அப்பாவோட பாசம் மாறிடுமான்னு. நான் சொல்கிறது பாசத்தை பற்றி இல்லை, நிகழ்வுகள், அதாவது மெமரிஸ். நினைவுகள் ரொம்ப அழகானதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இடத்துல நான் என் வீட்டில் இருக்கவங்க என் சொந்தக்காரங்க அந்த இடத்துல கூடி இருந்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னால் போக முடியல பிகாஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா
நான் ஒரு கேவலமான ரேஸில் ஓடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீங்கள் சொல்லலாம், இப்போ கஷ்டப்பட்டதாண்டா பின்னாடி சந்தோஷமாக இருக்க முடியும். ஐ அக்செப்ட் தட். பட் அந்த சந்தோஷத்தை இழந்து தான் இதெல்லாம் பண்ணணுமா? ஏன்னா சந்தோஷம் அனுபவிச்சுக்கிட்டே நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படி நீங்கள் சொல்லலாம். நானே சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன். அந்த சந்தோஷம் அனுபவிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்களே, ஏன் என்னால் மட்டும் முடியல? அப்போ இந்த ரேஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபேமிலிகிட்டேருந்து புரியுது. ஆனால் சில பேர் இருப்பாங்க, அவங்க ரொம்ப லக்கியான பர்சன். அவங்க சொந்த ஊர்லேயே படிப்பாங்க, சொந்த ஊர்லேயே அவங்க வேலை கிடச்சிரும். எவ்வளோ லக்கியான பர்சன்ஸில் இந்த ரேட் ரேஸ்லேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ அதான் இல்லை. 3வது, சரிண்ணா ஏதோ ஒரு ரேட் ரேஸ்ன்னு சொல்கிறியே, ஏன்னா எப்படி நான் ரேட் ரேஸில் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் எங்கள் கடையோட ஓனர், நான் வைக்கிறது தான் அங்கே சட்டம். ஸோ நான் இங்கே வைக்கிறது தான் சட்டம், என்னோடய வேலை. நான் ஆன்ட்ரப்ரனராக இருக்கேன். நான் என்னோட ஓன் பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வேலையை பார்க்காம சும்மா வீட்டில் இருக்கேன். நான் எப்படி ரேட் ரேஸில் மாட்டுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த ரேட் ரேஸ் வந்து நம்ம டெய்லி ஓடுற வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்ம கூட ஓடுறவங்க வாழ்க்கையும் சேர்த்துதுங்க. என்றைக்கு ஸ்கூல் சிஸ்டம்ஸில் ரேங்க் வந்துச்சோ அன்றைக்கி எல்லாம் போச்சு. என்னடா ஸ்கூல் சிஸ்டம் பற்றி பேச போறியா? எஜுகேஷன் சரியில்லை, அந்த நாட்டில் அப்படி இருக்குது, நல்ல எப்படி முடிச்சா, அதை பற்றி இல்லைங்க. என்றைக்கு டாப் ரேங்க்குள்ளே வரணும்னு டாப் 3 ரேங்க்குள்ளே வந்த அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சார்ட்ஸில் போட்டு ஒட்டுவாங்க, வெளியே பேனர் வைப்பாங்க, அவங்க நேமை போட்டு அவங்க மார்க்கை போட்டு இவங்களே ஏதோ படித்து சாதிக்க வச்ச மாதிரி அவங்களுக்கு போர்வை அது பேர் என்னது, அந்த சால்வையை சாத்தி என்னமோ பண்ணுவாங்களே. ஆனால் அந்த படித்தது அந்த பையன்தான். இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நான் தப்பாக சொல்கிறது கிடையாது. 4வது ரேங்க் எடுத்த பையனோட மனநிலைமை நினச்சி பாருங்களேன். இப்போ நான் அந்த 4வது ரேங்கு 500க்கு நான் 488 எடுத்துட்டேன். ஆனால் 490 அது ஜஸ்ட்டு 2 மார்க். ஏதாவது 2-3 இருக்கு, 1 விட்டுருப்பான். ஏன்னா அந்த பையனை கண்டுகிட்டதுலே இல்லைல்ல. அந்த பையன் பேர் அனுப்பி இந்த அவங்கள ஃபஸ்ட்டு படித்த 3 பேரோட அதிகமாக எனக்கு தெரியும்டா அப்படின்னாலும் அந்த பையன் அந்த இடத்துல தெரில. அப்போ அந்த பையன் மேலே 3 பேர் மேலே வெறுப்பு தானே உனக்கு உண்டாகுது. நான் எப்போ என் கூட இருக்க ஃப்ரெண்டை விட அதிகமாக மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேனோ அது தப்பு கிடையாது. இப்போ நான் உனக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, என் ஃப்ரெண்டு எனக்கு காலேஜில் எல்லாமே சொல்லிக் கொடுப்பான். எனக்கு காலேஜில் டீச்சர் சொல்லிக் கொடுத்தோட நான் எனக்கு அதிகமாக சொல்லிக் கொடுப்பான். எக்ஸாம் டைமில் நான் அவன்கிட்ட போய் கேட்குறேன், கொஞ்சம் இந்த கொஸ்டின் சொல்லி கொடுறா, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு முந்தின நாள். அவன் சொல்கிறான், உனக்கு சொல்லி கொடுக்க ரொம்ப நேரம் ஆகும்டா, நான் படிக்கணும் அப்படின்றான். இப்போ அந்த இடத்துல எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அவன் மார்க் எடுக்குங்கிறதுக்காக என்ன மார்க் எடுக்கூட மார்க்கிறானா? என்னோடய மைண்டில் ஓட்ட தாட்டு தான். நம்மளுடைய கூட இருக்கிறவங்களே நம்ம பார்க்க முடியாமல் ஆகுற அளவுக்கு, நம்ம போட்டி போகிறவங்க ஆகுற அளவுக்கு இந்த ரேட் ரேஸ் நம்மளை மாற்றுது. அதுக்காக நான் கூட இருக்கிறவங்கள விட்டுட்டு என்னடா அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து போட்டோம், நான் படிக்காமல் போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு நினைக்கிறாங்க. என்றைக்கு நம்ம கூட இருக்கவங்களை தோக்கடிச்சு நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வரேன்னு நினைக்கிறோமோ, இது சில மூவிஸ் டைலாக்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓடு, ஜெயிக்கிறதுக்காக ஓடு, அவனை தோக்கடிக்கிறதுக்காக ஓடாது, நீ ஜெயிக்கிறதுக்காக ஓடு. நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஒன்றுமே தவிர அடுத்தவன் தோக்கடிக்கக்கூடாது. நம்ம கவனம் ஃபுல்லாக ஓட்டத்தில் தான் இருக்கணுமே தவிர ப்ரைஸ்லேயே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அ ப்ராசஸ் மோர் தென் த ரிசல்ட். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இந்த உலகம் ஜெயிக்கிறவங்கள தான் பார்க்குது, தோக்குறவங்கள பார்க்க மாட்டேக்கு அப்படிங்கிறது இல்லை. ஜெயிக்கிறவனே தோக்குறவனை அவனை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதான் ஓடுறான் அப்படிங்கிற போது இதில் என்ன இருக்குது? நம்மளாம் அனிமல்ஸுக்கு நமக்கு அப்புறம் என்ன வித்தியாசம்? இதாங்க அந்த ரேட் ரேஸ். அனிமல்ஸுக்கு தான் அது கூட இருக்கிறது, மேலே மிதித்தாலும் அதுக்கு என்னென்னு தெரியாது, மிதிச்ச அனிமல் எதுன்னு தெரியாது. அப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒவ்வொருத்தரால் மிதிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம். டெய்லி லைஃப்பில் நம்ம பஸ்ஸில் போகிறோம், நம்ம சீட்டில் உட்காந்துட்ருக்கோம். ஒரு வயசான அம்மா வந்து சீட் தான்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க, உட்காந்துக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காடுறாங்க. அடுத்து ஒரு யங்கர் லேடியே வராங்க, தம்பி இவங்க தெரிஞ்சவங்கப்பா உட்காந்து நீ உன் பக்கத்து ஸ்டாப் தானே, நீ உட்காந்துக்கிறியா அப்படின்றாங்க. நீ எந்திரிச்சிக்கிறியா, அவங்க உட்காந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கும் சீட்டை விட்டு கொடுத்துட்டா இதில் எனக்கு என்ன இருக்குது? யாரோ ஒரு ஆள் மிதிக்கப்படுறாங்களா, அங்கே நிற்க வைக்கப்படுறாங்களா? இதை மாதிரி தான் லைஃப்பும் போயிட்டுருக்கு. இந்த ரேட் ரேஸ்க்குள்ள நம்ம கொஞ்சம் தள்ளப்பட்டுருக்கோம்.
அதாவது ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம கூட ஓடுறவங்களும் மனுஷங்கிறத மறந்துட்டு, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குங்கிறத மறந்துட்டு, அவங்க கீழே விழுந்தாலும் அவங்கள தாண்டி போகிறது வேறு, அவங்கள மிதிச்சுட்டு போகிறது இவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லை. இந்த மனுஷங்களுக்கு 6 அறிவை கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் 6 5 ஆகுது, 4 ஆகுது, 3 ஆகுது, 2 ஆகுது, 1 ஆகுது. ஆனால் அனிமல்ஸ் அப்படியே தானே இருக்குது. நம்ம ரோட்டில் பார்க்குற அனிமல்ஸ் எதுவும் ஒன்று மிதிச்சுட்டு போகிறது கிடையாது. எல்லாம் நேராக லைனாக போகுது. அதோடய வாழ்க்கையை அது டெய்லி வாழுது. எப்போ சாவம் வருதுன்னு தெரியாமல் அது பாட்டை வாழுது. ஆனால் நம்ம அப்படி இல்லையே, போட்டி பொறாமல் நீங்கள் எத்தனையோ எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும். இத்தனையும் வாழ்ந்தாச்சுப்பா, போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம்னு எல்லாம் என்னடா அதுக்காக வாழ்ந்த வரைக்கும் சாப்பிடாம சரியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே. நம்ம தேவையை மீறி சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் நம்மளோட ஆடம்பரத்துக்காக தான் போயிட்டு. ஆடம்பரம் வேறு, அத்தியாவசியம் வேறு. நம்முடைய போட்டிகள் பொறாமைகள் எப்போ அதிகமாகுதா, நம்ம ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிகமாக நம்மளை பயன்படுத்தி கொள்ளும் போது மட்டும்தான். புரியுதா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரேட் ரேஸ் நாங்கள் போயிட்டுருக்கேன்டா, எப்படியோ விழுந்துட்டேன்டா. எனக்கு இதுலேருந்து வெளியே வரணும். உன்னால் முடிஞ்சால் ஏதாவது சொல்லேன். இதுலேருந்து நான் வெளியே வரணும். எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் இந்த செஞ்சு பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் என் வாழ்க்கையில் பண்ணதே சொல்கிறேன். ஓடுங்கங்க, வாழ்க்கை ஓடுறது தானே. ஆனால் நிதானமாக ஓடுங்க. எதாவது நான் பைபிளில் ஒரு வெர்ஸ் இருக்குது, அதாவது ஒரு வசனம் இருக்குது, அதை ஷேர் பண்ண விரும்புகிறேன். தன் ஓட்டத்தை நிதானத்தோடையே ஓடக்கடவன். நம்ம வேகமாக ஓடணுன்னா சீக்கிரம் மூச்சு வாங்கிடும். அதே நம்ம மெதுவாக ஓடணுன்னா நம்ம எல்லாம் தாண்டி போயிடுவாங்க. நம்மளுடைய ஓட்டத்தில் நேராக நிதானமாக சொல்லிட்டேன்னா சரி, நேராக ஓடிட்டே இருப்போம். வேகம் என்றைக்கு ஓட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி முடிஞ்சிருது. நம்ம ஃபஸ்ட்டு கூட போயிடலாம், அதுக்கு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையே. இது என்ன குறிக்கிற அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துங்க. நம்ம ஹெல்த்து பார்க்காம, தூக்கத்தை பார்க்காம, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு மண்ணில் போட்டு ஜெயிக்கணும், குடும்பத்துக்காக பாடுபடணும், குடும்பத்துக்காக பாடணும், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நான் ஸ்போர்ட்ஸில் அப்படி வரணும், நான் இப்படி வரணும், என்னோடய ஸ்கில்லை இப்படி காட்டணும், அப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி ஹெல்த்தை மறந்துடுறோமே. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் 2 நாள் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எதுவுமே இருக்காது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம கோடியாக சேர்த்து வச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போட முடியாது. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஓடும். 2வது சொல்கிறேன், இது 4 பாயிண்ட் இருக்குது. 2வது சொல்கிறேன், ஓடுறோம்ப்பா, என்னால் முடியலை, இதனால் என்ன செய்யணும்? அங்கேயே நில்லுங்க. ஏன்னா எனக்கு சொல்கிறேன், எல்லோரும் ஓடுருவாங்கடா, இதுதான் ஃபஸ்ட்டு. இது அடுத்தவங்க ஒன்றா ஓட்டுங்க. அவங்க பாதை வேறு, நம்மளோட பாதை வேறு. நம்மளோட பாதையில் கல் இருக்குது, அவங்களோட பாதையில் தண்ணி கூட இருக்கலாம். தண்ணியில் அவங்க நீச்சல் அடிச்சு கூட போகலாம். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ. ஏன்னா அவங்க பின்னாடி, நீங்கள் ஒரு வருஷம் பின்னாடி திரும்பி அந்த பாதைகளை பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமானதெல்லாம் இருந்துச்சுல்ல. எல்லாம் கல்லும் முள்ளாக இருந்துச்சுல்ல, மலையும் மேடுகளுமா இருந்துச்சுல்ல. செருப்பு இல்லாமல் எத்தனை நாள் ஓடி இருந்தோம், ஷூ போட்டு ஓடி இருக்கோம், வண்டியில் போயிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுடைய பாஸ்ட்டை திரும்பி பார்க்கும்போது நம்மளை அள வைக்குதில்ல. அந்த இடத்துல நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற ஒரு ஹோப் உங்களுக்கு தருதில்ல. அப்போ நில்லுங்க. உங்களை வாழ்க்கை, அவங்க என்னடா இது வாழ்க்கை முடியலையே, இந்த ஓட்டத்தில் நான் எப்படி ஓட போகிறேன், எப்படி இந்த வேலையில் சர்வே பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அங்கே ஜஸ்ட்டு நில்லுங்க. நின்றுட்டு திரும்பி பாருங்கள். வாழ்க்கை அற்புதமானதுங்க. டெய்லி அற்புதமான விஷயம். எதிர்பாருங்கன்னு சொல்கிற மாதிரி தான். எதிர்பார்க்காத விஷயத்தை தரும். என்றைக்குமே பழசமாக இருக்காதீங்க. அடுத்தவங்க பாதையை பார்க்காதீங்க. உங்களுடைய பாதைகளை கல் இருக்கா, முள் இருக்கா, அதை எப்படி தாண்டி போகணும்னு நினைங்க. அவனோட பாதை நேராக இருக்குது, அவனோட பாதை சூப்பராக இருக்குது, அவனோட பாதைக்கு நான் பேசாமல் போயிடலாமான்னு என்றைக்கு நீங்கள் ட்ராக் மாறிங்களோ அன்னையோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அடுத்தவங்க வாழ்க்கையோட பார்த்து நம்ம அது மாதிரி ஓட போக நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ முடிஞ்சிடுச்சு. அதோட ஜஸ்ட் நில்லுங்க. நின்றுட்டு திரும்பி பாருங்கள், உங்களுக்கே எப்போ ஓடணும்னு தெரியும். 3வது, சரி அன்றைக்கி சொல்லிட்டேன், நானே இப்போ திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் திருப்பி இந்த கல் முள்ளெலாம் எப்படிடா தாண்ட, கொஞ்சம் வலிக்குதுமே. ஆமாம், எல்லா வழிகளும் வரும், எல்லா வழிகளும். நான் ஒரு வழியிலும் பேர் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு உடல் ரீதியாக வழிகள் வரலாம், குடும்ப சூழ்நிலைகளாக வழி வரலாம், இந்த உலகம் உங்களை வாட்டி வதைக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு, ஓடுங்க, நிற்காதீங்க.
ஏடா இப்போ நான் நில்லுன்னு சொன்னேன், நின்றுட்டு ஒரு ஓட்டுறீங்க தெரியுமா திருப்பி அந்த ஹோப் வந்த பிறகு. அப்போ தயவு செஞ்சு நின்றாதீங்க. அப்போ நின்ட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் பட்ட பாட்டுக்கு ஒன்றுமே யூஸே இல்லாத மாதிரி ஆயிரும். அப்போ ஓடும்போது வலிக்குதா, அந்த வலியை ஜஸ்ட்டு தாங்கிக்கோங்க. அந்த வலியை தாங்கிட்டு அந்த இடத்துல தலையை குனிஞ்சிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் கண்ணீரை மட்டும் அந்த இடத்துல விட்டுறாதீங்க. ஏன்னா கல்லில் நீங்கள் தண்ணீர் வடிக்கும் போது அதுக்குள்ளே ஈரம் போகாது கண்டிப்பாக. உங்கள் ஈரத்தை அது ஜஸ்ட்டு மேலே போட்டு கீழே போட்டுரும். அதிலே முள்ளில் படும், ரத்தத்தையே முள் உங்களுக்கு காலில் குத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரத்தத்தையே அது ஒரு சரிதான் நினைக்காது, உங்கள் கண்ணீரே நினைக்க போது. ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு தலையை குனிஞ்சிட்டு உங்கள் தண்ணீரை வடிக்காமல் எப்படியாவது ஓடிடுங்க. தனியாக உட்காந்து அழுங்க, எவ்வளோ வேணால் அழுங்க, யாரும் பார்க்காத போது. எல்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கும் போது திரும்பி பார்ப்பீங்க தெரியுமா, வந்தேன்டா, அத்தனை கல்லையும் அத்தனை முள்ளையும் தாண்டி நான் வந்துட்டேன்டா. எங்கே நான் தலையை கொஞ்சம் அதே இடத்த தலையை நிமிர்ந்து நிற்கிறேன்டா. அடுத்த நான் என்னோட சுய இதனால் நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற ஒரு ஹோப் கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை அப்போவும் ஜஸ்ட் நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தால் நல்லது கிடையாது. அப்போயும் திருப்பி உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஓடுங்க. ஓட்டத்துக்கு மட்டும் முடிவே கிடையாது. என்னைக்கு நீங்கள் ஓட்டத்தை முடிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் லைஃப் முடியுது. ஸோ எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுங்க. அதுக்கான வேகமாக ஓட போகிறேன் வேகமாக ஓடிடாதீங்க, ஸ்லோவாக ஓட போகிறேன் ஸ்லோவாக ஓடிடாதீங்க. அடுத்தவங்களுடைய ஓட்டத்தை பார்க்காதீங்க, அடுத்தவங்களை ஜெயிக்கணுங்காக ஓடாதீங்க. உங்கள் ஓட்டத்தை சந்தோஷமாக கடவுள் உங்களுக்கும் வச்சுருக்க ஓட்டத்தை பார்க்கணுங்கிறா ஓடுங்க. ரேட் ரேஸில் சிக்காதீங்க. அவ்வளோதாங்க கைஸ். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதில் ஏதாவது நான் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்காமல் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அவ்வளோதாங்க கைஸ், பை. அடுத்த பாட்காஸ்ட் உங்களை பார்க்குறேன்.